கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடல் ஷூட்டுக்காக நான் வந்து சாரீ ஃப்ரீ ப்ரிண்ட் எடுத்து ரெடியாக வச்சுட்டேங்க. ஏன்னா மார்னிங்கே நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃப்ரீ ப்ரிண்ட்லாம் எடுத்து நானும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். லாஸ்ட் டேங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. மாடல் ஷூட்டும் போது கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுவோம், எப்படி அவங்கள அழகாக கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அந்த என்ஜாய்மெண்ட்டில் நான் போனேன். போயிட்டு அங்கே ஒரு 5 மாடல்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நேம் குளிக்க போகும்போது எனக்கு வந்து சரண்யா கோபால்ன்ற மாடல் வந்தாங்க. ஸோ மேம் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அவங்க மேடம் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா பண்ணோம். மேடம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. கொஞ்சம் எந்தெந்த இடத்துல எங்களுக்கு டவுட் வருதோ அதெல்லாம் கிளியர் பண்ணி அழகாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஷூட் நல்லாவும் முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அவங்க வந்து ஃப்ரெஷ் லுக்காக அவங்களது எடுத்துருந்தது. நல்லா கொடுத்துருந்தாங்க போஸ்லாம். ஸோ இம்ப்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. என்னென்னா அவங்களுக்கு கோல்டாக இருந்துச்சு அன்றைக்கி அவங்களுக்கு முடியாமல் இருந்துச்சு. ஸோ எப்படியும் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சு நாங்கள் வந்து மேக்கப் போட்டு முடிச்சிட்டேன். இது அவங்களோட ஃபைனல் லுக்கு. நல்லா இருக்கான்னு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக மேக்கப் போட்டு நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ஏன்னா நாம் ஒருத்தர் அழகுபடுத்தணும் அப்படிங்கும்போது அது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அது வந்து நான் சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணேன் நான். ஸோ எமோஷ்னலாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி பார்த்தா எனக்கு டேவும் லாஸ்ட்டாக முடியுது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்புறம் ஷூட்டெல்லாம் முடிஞ்சது அவங்களுக்கு கூப்பிட்டு போய் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அழகாக போஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோஸ் என்னுடைய மொபைலில் நான் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஏற்றணும் மாடல்ஸ் என்ன மாதிரி எல்லோரும் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டாங்க அவங்கவுங்க மாடல்ஸை. நான் வந்து ஸ்டேஜில் ஏற்றணும். ஸோ அது வந்து ரிஹர்சல் பார்க்குறேன். அது வந்து சரியாக எனக்கு வரல. ஒரு கொஞ்சம் காமெடியாக போயிடுச்சு. திரும்பவும் இன்னொரு டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏன்னா அவங்களுக்கு உடம்பு வர முடியலையா. ஸோ அவங்க வந்து அவங்களோட இதை கண்ட்ரோல் பண்ணி அவங்களும் வந்தாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மாடல். ஸோ வந்து இதுதாங்க என் மாடல்னு சொல்லிட்டு காட்டிட்டு நான் அதை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபைனல் டேங்கும் போது நம்ம எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் என் மாடலை கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் மேம் சொன்னாங்க, ஏங்க உங்கள் மாடல் பாருங்கள் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. சொல்லி அவங்களும் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு மேம் எதை எங்களோட நீலு மேம் என் ஃப்ரெண்டு. ஸோ மாடல்ஸில் ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபன்னாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து எல்லோரும் ஸ்டேஜ் ஏறி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்கும்போது எல்லா மாடல்ஸும் அவங்களோட போஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கள்ல, அது வாங்கும்போது எவ்வளோ ப்ரௌடாக இருந்துச்சுன்னா நான் ஃபீல் பண்ணேன். அந்த வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸ் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்படியே என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், டாட்டா.